சிட்டிசன் படம் மாதிரி அந்த ஒரு ஊர் சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு. சும்மா ஏதாவது சின்ன பாதிப்புன்னா ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு. நேற்று கூட கம்பத்துலேயோ தேனியிலையோ 140 டிரைவர்கள் ஓட்டியிருக்காங்க. கேரள மாநிலம் வயநாடுங்கிற மாவட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக பல்வேறு பகுதி பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கு பல பேர் தங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சு வராங்க. சென்னையில் ராஜி என்ற ஆட்டோ ஓட்டுநர் இதற்கு பல உதவிகளை செஞ்சு வராங்க. அவங்க நம்மளோட இருக்காங்க. அவங்கக்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 30ஆம் தேதியிலேருந்து அந்த நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. சிட்டிசன் படம் மாதிரி அந்த ஒரு ஊர் சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ஏதாவது சின்ன பாதிப்புன்னா ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு. உலகமே இந்த மாதிரி ஒரு பாதிப்பை பார்த்துருக்குமா அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, நம்ம பொருள் கொடுக்கலாமா, ஏதாவது அரிசி பருப்பு அந்த மாதிரி அனுப்பலாமான்னு யோசிக்கும்போது அங்கேருந்து அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த மாதிரியான உதவிகள் ஒரு அந்த ஆன் த ஸ்பாட்டில் எல்லோரும் ஒரே ஸ்பீடில் கொண்டு வந்து அங்கே அந்த பொருட்கள் அவ்வளோ குமிஞ்சிருக்கு. ஆளுகள் இறந்துட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இறந்தவங்களுக்கு நம்ம இந்த அரிசி பருப்பு கொடுக்க முடியாது. இருக்கிறவங்களும் ஒன்றுமே வீடே இல்லாமல் இருக்காங்க. எல்லோரும் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப அவங்கள குடிபெயர்க்கணும். குடிபெயர்க்கும்போது யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு வாட்டி கொடுப்பாங்க, திரும்ப காணாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு பண உதவி கிடைக்காது. தயவு செஞ்சு அந்த மாதிரி உதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம அடுத்தது அரசாங்கம் என்ன பண்ணுதோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் உதவி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சண்டே வந்து லைவ் தோல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க ஏஷியாநெட்டில். போடும்போது அவங்க மக்கள் ஏதாவது உதவி என்ன விதத்தில் உதவி பண்ணுறீங்க, அந்த மாதிரி உதவி பண்ணுற யாருக்காவது அந்த மனசு இருந்திருந்தால் நம்பர் கால் பண்ணலான்னு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி நம்ம பணமாகவே கொடுத்துருவோமே, இது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களே முதலமைச்சரோடதெல்லாம் சொல்லும்போது அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, வாரத்தில் 2 நாள் சண்டே அண்ட் மண்டே வந்து நம்ம ஓட்டுற பணம், நம்ம வண்டியில் கஸ்டமர் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அவ்வளோ பணத்தையும் கஸ்டமர் வந்து டைரெக்டாக முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். அதுக்காக சப்போஸ் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு உண்டியலும் ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி சண்டே டிசைட் பண்ணேன். மண்டே வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணி, சரி நம்மளை இதுக்கு யாரை நம்ம முதல்ல கூப்பிட்டா, நான் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் அப்படின்னு யோசிப்போம். எல்லோரும் அது சென்டிமெண்ட் தான். யார் இதை முதல்ல கூப்பிட்டா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு யார் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்புறம் நம்ம கேபி பாலா சாரை கேட்டேன். கண்டிப்பாக நான் வரேன்னாரு. அதனால் வெனஸ்டே மத்தியானம் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் மண்டே பண்ண வேண்டியது நம்ம இந்த ஸ்டிக்கரு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக. டியூஸ்டே நான் எப்போவுமே சென்டிமெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணோம். வெனஸ்டே பாலா சாரே ஒரு 5000 போட்டார். ஃபாரின் கஸ்டமர் வந்து ஒருத்தர் 7000, கொச்சின்லேருந்து ஒருத்தர் 1000 ருபீஸ் கொடுத்தாரு. அது இல்லாமல் நான் வண்டி ஓட்டுனது போக அன்றைக்கி என்னென்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 3 மணி ஆயிடுச்சு, 2:45 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டும்போது கிட்டத்தட்ட 14,000 சில்லான் ரூபா நம்மளுக்கு அன்றைக்கி ஒரு நாள் கலெக்ஷன் ஆகிருக்கு. உண்டியலில் ஒரு 450 ரூபா 500 உண்டியல் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து எல்லா வாரமும் சண்டேலேருந்து மண்டே வரைக்கும் நம்ம காலையில் 6 மணி கிட்டத்தட்ட 16லேருந்து நம்ம ஒரு 10 மணி நேரம் ஓட்டுறோன்னா 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். என்னென்னா ஏன் சண்டே மண்டே தேர்ந்தெடுத்தோன்னா அன்றைக்கி வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும், நிறையா டிமாண்ட் இருக்கும், நிறையா ட்ரிப்ஸ் ஆகும், நிறையா லாங் ட்ரிப்புகள் கிடைக்கும். அது சரி, அந்த டைமில் தான் நம்ம ஏதோ ஓட்டுறோம், சும்மா எல்லோரும் பேருக்கு ஓட்டாமல் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கிற அன்றைக்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் அந்த 2 நாள் டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட 16லேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் அதை ஓட்டி அதுக்கான அமௌண்ட்டு வண்டியில் யூபிஐ ஐடி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் டைரெக்டாக தங்களோட பங்களிப்பும் கஸ்டமர் இப்போது நான் இந்த வெனஸ்டே ஓட்டும்போது கூட எந்த கஸ்டமரும் அவங்க கரெக்டாக அமௌண்ட்டே போடல, அதிகமான அமௌண்ட்டு தங்களோட பங்களிப்பும் கூட அதிகமாக போடுறாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு 10 ரூபா டீயோட காசு போட்டால் கூட நிதி வந்து நல்லா திரட்ட முடியும். பணமாக தான் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் இது இன்றைக்கும் நாளைக்கோ ஒரு நாளோ 2 நாளோ இல்லை, அரசாங்கம் வந்து அந்த ஃபண்டு என்றைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்குமே கண்டினியூவாக கொடுக்கறதா தான் நான் முடிவெடுத்திருக்கேன். வண்டியில் ஏறும்போதே கஸ்டமர்கிட்ட சொல்லிடுறேன், இன்றைக்கி உங்கள் பணம் வந்து நீங்கள் முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கு தான் அனுப்பணும், எனக்கு அனுப்பக்கூடாது. டைரெக்டாக அங்கே போனால் ஒரு சில கேள்வி ஒருத்தர் கேட்பாங்க. அவங்க ஒரு சில பேருக்கு ஒன்றுமே புரியாது, ஏமா நீ கஷ்டப்பட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்கள் பில் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் அங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட அதில் கான்ட்ரிபியூஷன் எதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா சேர்த்து விரும்புங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா கஸ்டமருமே இது ரொம்ப ஹாப்பியாக இருந்து, பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்றைக்கி பத்திரிக்கையில் போட்டதை பார்த்து ஒரு சில ஆட்டோ டிரைவர்களும் முன் வந்திருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பத்திரிக்கையில் போட்டுக்கோங்க, எங்கள் ஸ்டாண்ட்லேருந்து நாங்களும் சார்பாக தரோம்,
எங்கள் சார்பையும் தரேன்னு சொல்லி நிறைய பேர் இந்த பத்திரிகையில் போட்டதை பார்த்து நிறைய பேர் முன் வந்திருக்காங்க. அது பரமேஸ்வரின்னு ஒரு பெண் டிரைவர், அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வண்டி வந்து இன்னும் வரல, வண்டி எப்சியில் இருக்குது. அதனால் அவங்க வண்டி வந்ததுக்கப்புறம் நான் வாரம் ஒரு நாள் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் முன் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய டிரைவர்கள், சென்னை மட்டும் இல்லை, தமிழகத்திலேருந்து இருக்கிற நிறைய டிரைவர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நேற்று கூட கம்பத்துலேயோ தேனியிலையோ 140 டிரைவர்கள் ஓட்டியிருக்காங்க. ஒரு நாள் பணத்தை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி 104 டிரைவர்கள் ஓட்டியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழகத்திலேருந்து மட்டும் இல்லை, எங்கெல்லாமோ இதை பார்க்குறாங்களோ கண்டிப்பாக எல்லா டிரைவர்களும் தங்களோட டிரைவர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் அனைவருமே தங்களோட பங்களிப்பை அளிப்பாங்க அப்படிங்கிறது 100% நம்பிக்கை இருக்குது. இந்த வயநாடு நிலச்சரிவுக்காக சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க கூட தங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும்னு செஞ்சு வராங்க. இது அந்த வயநாட்டிற்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். ஒளிப்பதிவாளர் அன்பழகனுடன் செய்தியாளர் கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.